கல்யாணம் என் கல்யாண கதையை தாங்க சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு என்னுடைய இதில் வந்து கமாண்டில் ஒருத்தர் அக்கா கேட்டிருந்தாங்க, உங்களுடைய ஃபுல் கதையும் சொல்லுங்கக்கா, உங்கள் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு. நான் நினச்சேன், என்னது இது, நம்ம எல்லா ஃபுல் கதையும் சொல்லிட்டோமே, ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ தான் தெரியுது, ஷார்ட்ஸில் போடுறது வந்து ஒரு 60 செகண்ட் தான் போகுன்ட்டு. நான் ஃபுல்லாக போகும்போது நான் நிறைய வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இப்போ தான் எனக்கு தெரியுது, சரி நம்ம இன்னொரு பெரிய லாங் வீடியோவும் பண்ணுவோமேனு தான் என்னுடைய கல்யாணத்தை பற்றி சொல்லலான்னு நான் அந்த வீடியோ பண்ணுறேங்க. அதாவது வந்து நான் 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கப்போ வந்து எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. அப்போல்லாம் வந்து இடையில வந்து ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா வந்து தாத்தா பாட்டி அப்படி யாராவது இறந்துட்டாதான் அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல், யாரோ இறந்து போயிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சி நானும் வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் ஊருக்கு வந்தப்போ ஊரில் இருக்கிற ஒரு சில பேர், என்னம்ல நிஜம்தானா, நிச்சயதார்த்தம் பண்ண வராங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், காலையில் நிச்சயம் பண்ண வராங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்னது நிச்சயம்லாம் பேசுது அம்மா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. அதாவது எங்கள் ஆளுகளில் வந்து மாப்பிள்ளை பருப்புன்னு ஒன்று இருக்குங்க. மாப்பிள்ளை பருப்புனா வந்து இப்போ நாத்தனார் வீட்டு பொண்ணை வந்து நம்ம கட்டியே ஆகணும். நான் என் மையம் வச்சுருக்கேன்னா என்னோடய நாத்தனார் பொண்ணை நான் கட்டி ஆகணும். அப்படி கெட்டலை, ரொம்ப வயசு கூடுதலாக இருக்குது அப்படின்னா அங்கே என் நாத்தனா வந்து தட்டை எடுத்து கொடுக்கணுங்க. எடுத்து இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாப்பிள்ளையை வந்து நீங்கள் பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை பொறுப்புக்காரங்க வந்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் மட்டும் எங்கள் ஆளுகளில் வந்து பொண்ணு தருவாங்க. அந்த மாதிரி மாமியார் வீட்டில் வந்து மூத்தவருக்கு வந்து வெளியில் கட்டிடணும், சொந்தத்தில் கட்டக்கூடாது, சொந்தத்தில் போதும், வெளியில் கட்டிடணுன்ட்டு வெளியிலேயே தேடிகிட்டே இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அப்போ வந்து வெளியில் கட்டுறதுக்கு எங்கள் அம்மா கூட அவங்க நாத்தனார் விடலை, அதாவது எங்கள் அம்மாச்சி விடலை. எங்கள் அம்மாச்சி இல்லை, அதனால் அவங்க பிள்ளைகளை வந்து தடங்கல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எல்லார் வீட்லேயும் என்னை மாதிரி எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க வீட்டிலலாம் வந்து நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். ஆனால் வந்து கட்ட மாட்டேன்றாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து பேசையில் எங்கள் அம்மா வந்து, சரி நான் வந்து மூத்தவருக்கு வந்து கட்டி வைக்கிறதுக்கு வரேன், நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நான் வந்து தட்டு எடுத்து கொடுத்துட்றேன், என் பொண்ணை நீங்கள் கட்டிடுங்க அப்படின்ற மாதிரி பேசி முடிவு பண்ணியிருக்கும் போல். இதனால் எங்கள் அம்மாவோட அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் கோவம். நம்மளாம் ஒரு இதாக நிற்கையில் இவன் மட்டும் அந்த மாப்பிள்ளைக்கும் போய் கட்டி வைக்கிறாளேன்னு சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் மீறி என் கல்யாணத்தை நடத்தணுன்ட்டு அம்மா எல்லாம் ரெடி பண்ணுது. ஏன்னா சொந்த மாப்பிள்ளைன்னா கம்மியாக நகைப்பட்டாவே போதும், அந்நிய மாப்பிள்ளைன்னா அது நிறைய நகை போடணும் அப்படின்னு யோசனை பண்ணி இந்த மாதிரி இறங்கிடுச்சுங்க. சரி நிச்சயம் பண்ணுறதுக்கு வராங்க. முதல்ல வந்து நிச்சயதார்த்தம் வந்து மூத்தவருக்கு தான் நடக்குது. மூத்தவருக்கு நிச்சயதார்த்தம் எனக்கு வந்து நான் சாயந்தரமாக தான் வருவாங்க அப்படின்னு எங்கள் அம்மா வந்து அவங்க நிச்சயத்துக்கு போய் தட்டு தூக்கி தாம்பளை எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து நானே வந்து என் கல்யாணத்துக்கு நானே ரெடியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள்? எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. அதனால் நான் வீட்டில் இருந்தேன். எங்கள் அப்பா வந்து பால்லாம் வாங்கிட்டு வந்து இந்த 6 மணிக்கு வருவாங்க, அப்போ காய்ச்சி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் அவங்ககிட்ட மடத்து பக்கம் போயிட்டார். நான் 6 மணிக்கு தானே வருவாங்க, அது வரைக்கும் நம்ம உட்காந்துருந்து என்ன பண்ண போகிறோன்னு நான் தூங்கிட்டேங்க. அவங்க 3 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. வண்டி ஆரன் சவுண்டு கேட்குது, எல்லோரும் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு என்னைய ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் என்னைய மறைக்குதுங்க. என்னாச்சு, ஏன் நம்ம அம்மா இழுத்துட்டு போய் நம்மளை மறைக்குது அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சுங்க. அப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இவங்க வர்றதுக்கு முன்னாடியே பொண்ணு பார்க்க வராங்களா, இதெல்லாம் வந்து பொண்ணு பார்த்து இதெல்லாம் வாக்கப்பட்டு போதாக்கும், இது ஒரு மாப்பிள்ளை பிடிக்குதுன்னு வேறு சொல்ல போகிறானாக்கும், இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு தர்றாளே, அதுவும் டவுனில் கட்டி கொடுக்க போகிறாளாம் அப்படின்னா 4 பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு கேட்குது, எனக்கு முன்னே தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் போய் என்னை கொண்டு போய் மறைக்குது. என்னது, நம்மளை பொண்ணு பார்க்க வரான்னு சொல்லிட்டு அம்மா ஏன் நம்மளை மறைக்குது அப்படின்னு யோசனைன்னா, எங்கள் அம்மா அங்கிட்டு கூட்டிகிட்டு போய் என்னை வையுது. குளிக்காமல் கொள்ளாமல் எப்படி இருப்ப, நீ இருக்கிற அழகுக்கு குளிக்காமல் இருக்கியா, அந்த பொண்ணை அந்த மூத்தவருக்கு போய் நிச்சயம் வச்சாங்க பாருங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து, அந்த பொண்ணு இருக்கிற அழகை பார்க்கணுமே, அப்படியே ரதமாக சுவடிச்சு வச்சுருக்காங்க, நீ இருக்கிற அழகுக்கு இப்படியா குளிக்காமல் இருப்ப அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அழுகாயிருச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அம்மாவே நம்மளை அழன்னு சொல்லிடுச்சு. இனிமேல் மாப்பிள்ளை பார்த்தானே பார்க்கலன்னு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நான் கிளம்பவே மாட்டேன்ட்டேன். அப்புறம் நீ கிளம்பலைன்னா அதை வேறு மாதிரி சொல்லிடுவாங்க, ஒழுங்க மரியாதை கிளம்பு அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே ஒரு சின்ன பிரச்சனையாச்சுங்க பெரியம்மா மையனால். அந்த பிரச்சனையில் எல்லோரும் இருந்ததுனால என்னை யாரும் கவனிக்கலை. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் வேகமாக சுடிதாரை மாட்டிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் காப்பி எடுத்துகிட்டு போனால் எல்லோரும் முணுமுணுன்னு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன அப்போல்லாம் வந்து போட்டதுக்கெல்லாம் கொடுத்து விடலை, என்ன பேசுகிறாங்க, ஏன் இப்படி முணுமுணுன்னு பேசுகிறாங்க. நான் போய் காப்பியை கொடுத்தோன்னே எல்லோரும் சிரிக்கிறாங்க, என்ன சீமையா உனக்கு பொண்ணை பாரு, உன் பொண்ணை பாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அழுகையாக முத்தாக கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நான் அப்படியே வந்துட்டேங்க. இந்த ஒரு படத்தில் பார்த்திங்களா, அந்த காமெடி வடிவேலு செந்திலுக்கு
காமெடி வந்து கவுண்டமணி வந்து பொண்ணு பார்க்க வர்றப்ப நீ மாப்பா கட்டு நான் கட்டுன்னு சொல்லி 2 பேரும் பேசுவாங்க. அதே தாங்க, அந்த பொண்ணு மாதிரியே தான் நானும் இருந்திருக்கேன். அவங்க சொல்கிறதுக்கு நான் அவங்கள சொல்லி தப்பு இல்லை. அந்த பொண்ணு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாங்கள் இருந்திருப்பேன். இப்போ பாருங்களேன், என்னுடைய கல்யாண ஆல்பத்தில் என்னுடைய கேமரா வந்து பேக் கேமரா சரியில்லைங்க, ஃப்ரண்ட்டு கேமரா தான். அதனால் நீங்கள் பாருங்களேன், என் கல்யாண ஆல்பத்தில் பாருங்கள், அந்த காமெடியில் வர பொண்ணு மாதிரியே இருந்திருப்பேங்க. நீங்களும் காமெடி பண்ணிடாதுங்க. ஐயோ ஒழுங்கா தெரியல. பாருங்கள், இந்த பொண்ணு மாதிரியே இருக்கேனா? நானும் அப்போ கருப்பாக ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கேன். அதனால் எல்லோரும் என்னை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எல்லோரும் கேலி பேசிட்டாங்க. இந்த பாருங்கள், இதுதான் என்னோடய கல்யாண ஆல்பம். எங்கள் அப்பா வந்து ஒரு அத்தாச்சிக்கு வந்து எடுத்து வச்சுக்கணும், அதாவது பின்னாடி ஏதாவது நம்ம பொண்ணுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு ஒருத்தவங்க வீட்டில் போய் ஃபோட்டோ மட்டும் கிராப் மட்டும் வாங்கிட்டு வந்து அதை எடுத்தாருங்க. பாருங்களேன், அந்த இதில் வர்ற பொண்ணு மாதிரியே இருக்கேன் பாருங்கள், அந்த காமெடியில் வர பொண்ணு மாதிரி. அதோட அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் பிடிக்காதுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நான் வீட்டுக்குள்ளே ஓடியே போயிட்டேங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை இன்னொரு கதையில் சொல்கிறேன், கேளுங்க. பாய்.